இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Yeah, I'll get back to you on that. Yeah, I know. Okay, I'll call you back. Hey, இப்ப எதுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? சும்மா நடிக்காதீங்க. எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படியே வெளியில மட்டும் கல்லூலி மங்கன் மாதிரி நடிக்கிறது. கல்லுக்குள் ஈரம். என்ன ஹீரோ? என்னாச்சு உனக்கு? ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன யாரு என்ன சொன்னாலும் எனக்காக எதிர்த்து நிப்பீங்க. அதெல்லாம் மனசுல இல்லாமையா? அத வெளியில சொன்னாதான் என்னவா? ஏய், நான் எப்போ நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்? இதோ இப்பதான் ஹால்ல. இல்ல, அத்தை கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, அத சொன்னேன். எது? உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினதா? இல்லையா பின்ன? நான் வர்ஷினி கூட்டிட்டு போனது சரின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு வருது பாருங்க கோவம். பா, அதுக்கு பேருதான் லவ் பொசசிவ்னஸ். மனசளவுல என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஐயோ, உனக்கு என்ன? ஏன் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல முடிச்சு போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. அது தெரியாம அம்மா உங்ககிட்ட கோவப்பட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒரு கர்மமும் இல்ல. இருக்கட்டும். உடனே லவ் ஒத்துக்கிறதுல உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். நான் வெயிட் பண்றேன். ஆனா உங்க மனசுல மட்டும் அதை வச்சிருக்கீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும். ஏய் லூசா, நீ சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, எப்பவும் வராது. அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி பேசினது. நான் கீழே விழுந்தா ஒரு மனித விமானத்துல நீ தூக்கி விடுவல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். உடனே அதை லவ் கிவ்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டு சை உன் கூடலாம். எங்க போறீங்க? அதான் மூட் அவுட் பண்ணிட்டியே. இனிமே இந்த ரூம்ல தூங்க முடியுமா? நான் ஹால்ல மொட்டை மாடியில போய் தூங்கிக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். என்ன பயம்? ஆமா, மனசுல அது வந்துடுச்சு. ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கும். ஏதாவது அப்படி இப்படி நான் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தானே பயப்படுறீங்க. போங்க போங்க. நீங்க போய் சொன்னாலும் எனக்கு புரியும் சிபி சார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்க மனசுல இடம் பிடிப்பேன்.